என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த உறவும் வேணான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். வெற்றிவேலு ஒரு பொண்ண சைட் அடிச்சாரு. அதே பொண்ண தம்பி விரும்பினதுனால அவர் தலையிலே கட்டி வச்சு ஒரே வீட்டுல ஒரே பொண்ணோட அண்ணன் தம்பிங்க. வீரத்தை அண்ணன் கிட்ட காட்டு. தம்பி, என்னடா ஒரு மாதிரி நினைக்கிறேன். இத பிடி. யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுறா. சிங்க குட்டிக்கு அப்பாவை போறா, அப்பாவை போறான். நில்லுங்க, மாத்தி சொல்லிட்டீங்க. நீங்க அப்பாவை போறீங்க. ஆமாண்டா, அப்பாவை போறேன். பெரியப்பாவை போறதானு சொல்ற. பெரியப்பா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தான் அப்பா. உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எனக்கு முதலிடவே வேணான் இருந்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அவன் நேரில கூட தொட்டதில்லை. எப்படி எப்படி அவ கர்ப்பமா இருக்கா? ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, அப்ப நான் நம்பல. என்னதான் பழசெல்லாம் மறக்க முடியலன்னாலும் கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்ப கௌரவம் நம்ம குடும்ப கௌரவம் சொல்லுவீங்களே, அப்படிப்பட்ட நீங்களே நீயே இந்த குடும்ப கௌரவத்தை குப்பையில போட்டு புதைச்சிட்ட. சத்தியப்படுறியா? முடிவே பண்ணிட்டேன். பச்சையா சொல்லட்டுமா? பழச மறக்க முடியாம நீங்க ரெண்டு பேரும் படுத்துட்டீங்க. ஐயா, ஐயா, என்னையாச்சு உங்களுக்கு? ஐயா, ஏன் எங்க வந்து படுத்திருக்கீங்க? இங்க வந்து படுக்கிற அளவுக்கு என்னையாச்சு உங்களுக்கு? தம்பி சுப்பிரமணியன், ஐயா, ஐயோ, ஐயா, ஐயா, இதாம நம்ம வீடு. வா உள்ள வா. டே மணி, டே மணி, இது யார் தெரியுமாடா? உன் அண்ணிடா, உங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற பொண்ணு. எங்கடா அவ? கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இன்னும் நீ என்ன நின்னுட்டு இருக்கிற? மணி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பாக்க ஒரு குழந்தைக்கு அப்பாவை போற உன் மகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கொண்டு வந்து நிறுத்திருக்கே, அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மணி என்னடா உளற? நான் உளறேன்ல. உன் ஆசை மகனுக்கும் என் அருமை பொண்டாட்டிக்கும் இருந்ததே கள்ள தொடர்பு. அதுக்கு சாட்சியா அவ வயித்துல இன்னைக்கு ஒரு புள்ள வளர்ந்துட்டு இருக்கு. இது நியாயமான கேட்ட பயங்கரமான ஆளியா? நான் கேட்ட கேள்வியை சமாளிச்சாம்பாரு. அப்படியே அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்.
யாரை பார்த்து என்னடா சொன்ன? உனக்கு என்ன கைக்கு புடிச்சு போச்சா? டேய், உனக்கு என்ன புத்தி பேசிட்டு போச்சாடா? மடையா? மணி, எனக்கு புத்தி பேதலிச்சு போச்சா? இல்ல, உங்க மூத்த புள்ள வெற்றிவேலுக்கு தான் புத்தி பேதலிச்சு போச்சு. எனக்கு எனக்கு துரோகம் பண்ண அவனை 4 அடி அடிச்சு இது நியாயமாடான்னு கேக்குறத விட்டுட்டு தம்பி பொண்டாட்டி மேல ஆசைப்படுறவன்லாம் ஒரு மனுஷன். ஏய், என்னடா பண்ற? என்ன பண்ற? என்ன பேசுற? யார பத்தி பேசுற? யார் தெரியுமா? யோக்கிய ராஸ்கல். விடுடி. ஏய், யார பத்தி கவலைமா பேசுற? யார பத்தி கவலைமா பேசுற? வெற்றிவேல் யார் தெரியுமா? வெற்றிவேல் யார் தெரியுமா? நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை தானமா கொடுத்த ஒரு மனித தெய்வத்தோட புள்ளடா அவன். மனித தெய்வத்தோட புள்ள. இல்ல. ஓ ஓ ஐயா, என்னைய என் குழந்தையை காப்பாத்துங்க ஐயா. கட்டின புருஷன் அவரோட வாழ்த்துன்னு சொல்லி என் குழந்தையை பிரிச்சு தூக்கிட்டு போக பாக்குறாரு ஐயா. ஐயா, பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணு காலையிற இவருக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்க ஐயா. சும்மா போய் சொல்லாதடி. ஐயா, எனக்கு இவ கூட வாழ பிடிக்கலங்க. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறா. ஐயா, நீங்க தான் ஏதாவது சொல்லி என் புள்ளைய கிட்ட வாங்கி கொடுக்கணுங்க. சும்மா ஒண்ணும் கேட்கலையா, இருக்கிற சொத்து பத்தாலும் எழுதி வச்சுட்டு தான் கேக்குறேன். பிறகு பொம்பளை பிள்ளையா இருந்தா இவ கூட எக்கடை கட்டு போட்டேன்னு விட்டுருவேன். ஆம்பளை பிள்ளையாச்சே, என் பேரை சொல்ல ஒரு வாரிசு வேணாங்களா? நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய வாங்கி கொடுக்கணும். ஐயா, எனக்கு சொத்தும் வேணாம், சுகம் வேணாம். நான் 10 மாசம் சுமந்து பெற்ற குழந்தைய மட்டும் என்கிட்டயே விட்டு சொல்லுங்க ஐயா. காவைத்து கஞ்சி ஊத்தியாவது நான் காப்பாத்திக்கிறேன் ஐயா. ஏய், குழந்தைய குடுறி. ஏய், ஐயாவே சும்மா இருக்காருல, குடுறி. ஏய், குடுறி. என் குழந்தை, என் குழந்தை குடுறி. ஏய், முன்னாடி அழுவுறியா? ஏய், ஏய், நிறுத்துடா. शिव शिव शंकर हर हर शंकर ஏய், இங்க வாடா. ஏய், இந்த கூட்டத்தை பார்த்து 10 சுத்து சுத்திட்டு வந்து உன் பிள்ளைய வாங்கிக்க. போடா. வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு 3 சுத்து சுத்துறதுக்குள்ளே மூச்சு வாங்குது. 10 மாசம் வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு பத்தி இருந்து பெத்தாலே அவளுக்கு எவ்வளவு மூச்சு வாங்கிருக்கும். பெத்தவ இருக்கும்போது பெத்தப்புல உனக்கு மட்டும் எப்படி சொந்தமாக முடியும்? ஏய், பிறந்தது பொண்ணா இருந்தா எக்கேடு கெட்டு போட்டுன்னு சொல்றியே, உன்னை பெத்த அம்மா ஒரு பொண்ணு தானடா. அவங்க ஆம்பளை பிள்ளைய வேணாம்னு சொல்லியிருந்தா நீ பிறந்திருப்பியா, அப்படி வளர்ந்துருப்பியா? நீ தாலி கட்டின காரணத்துக்காக புள்ளையும் சுமந்துக்கிட்டு உன்னையும் சுமந்திருக்காளடா. அந்த நன்றிக்காவது அவங்கள காலமெல்லாம் நீங்களா தோல்ல சுமக்கணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி வேணாம் புள்ள மட்டும் வேணுங்கிறியாடா. மடையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. போடா, போய் ஒழுங்கா குடும்பம் நடத்து. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. தாலி கட்டின பொண்டாட்டி பெத்த தாய்க்கு சமம்ன்றதை புரிஞ்சுக்கிட்ட ஐயா. என்னால ஓட முடியலங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பழவந்தானம் வந்துடும். அந்த ஊருக்குள்ள போயிட்டோம்னா வாசுதேவ் ராயர் நம்ம எப்படி காப்பாத்துவார்? கொஞ்சம் பொறுத்துக்குமா?
நம்ம ஊர் எல்லையில உசுருக்காக 3 ஜீவன் போராடிக்கிட்டு இருக்கடா. நம்மள நம்பி வந்தங்களை காப்பாத்தணும். வண்டியை கட்டா. என் மண்ணுக்குள்ள வந்து என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? ஐயா, இவன் என் கூட பிறந்தவன். என் குடும்ப மானத்தையே குழி தாண்டி கோச்சிட்டான். நிக்கிறானே இவன் என் வீட்டுல ஆட்டுக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு தோடு போட்டு இருந்த வேலைக்கார நாய். எங்க ஊரை என் மூஞ்சல் காரி துப்புற மாதிரி என் அக்கால கூட்டு ஓடிட்டான். 1 வருஷமா தேடிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் என் கண்ணில் மாட்டினான். இவங்க 2 பேர் தலையும் சீவா விட மாட்டேன். ஐயா, வேலைக்காரரோ கூலிக்காரரோ மனசு ஒத்து போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த நிலைமையில கூட எங்களை வாழ விடாம ஓட ஓட துரத்துறாங்க. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். தகுதியை பார்க்காம வந்தவன அழுத்தமா சொல்றால, அதை தடுக்க நீ யாரா? சேர்த்து வை, சேர்ந்து வாழட்டும். அதை விட்டுட்டு உயிரை பறிக்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.